நேர்களை முக்கிய செய்தி. விளையாட்டரங்கில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டரங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீ கொழுந்து விட்டு எரிவதால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலானது கிடைத்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி குழந்தைகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் குழந்தைகள் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலானது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இன்னும் மீட்பு பணிகள் தொடர்வதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்பொழுது தீயை அணைக்கக்கூடிய பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் மேலும் சிலர் சிக்கி இருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் ஒரு புறம் எழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக குஜராத் மாநில அரசு தற்பொழுது அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மிகவும் ஒரு சோக சம்பவமாகவே இந்த நிகழ்வானது பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது குஜராத் மாநில அரசு.